محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. أما بعد، فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ए परवरदिगार आलम, हम सबों को इल्म नाफ़ि अता फरमा, कहने सुनने उस पर बेहतरीन अमल करने की आला सलाहियत अता फरमा। तेरे बंदों को तेरे घर में मेरे ज़रिए से जो इल्म तू अता करना चाहता है उसको खैर के साथ अता फरमा। मेरी ज़ुबान पर कलिमतुल हक़ जारी फरमा बिजाहि सय्यिदिना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மாநபியின் உம்மத்திலும் மறை நெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அவனுடைய இல்லத்தில் நம்மை அமர வைத்து மார்க்க கல்வியை கேட்கவும் அவனுக்காக இபாதத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஹயாத்தையும் கொடுத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வாழும் காலமெல்லாம் கடைசி மூச்சு வரை இந்த ஈமானோடும் இபாதத்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் நம்மை எல்லாம் அல்லாஹ் வாழ வைப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு பின்னணி உள்ளது. அந்த மார்க்கத்தை இதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில மார்க்கங்களுடைய அழகு ஒருடைய பொருளை கொண்டு இந்த பொருளை பார்த்தவுடன் அவன் எந்த மார்க்கத்தை எந்த தீனை சேர்ந்தவன் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இஸ்லாமுடைய அழகு, இஸ்லாமுடைய பின்னணி, இஸ்லாம் எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பெயர் தான் ஹயா. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை சுட்டி காண்பித்து சொன்னார்கள், ஒரு சமுதாயத்திலே இந்த விஷயம் இல்லை என்று சொன்னால், சமுதாய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் என்று இந்த சபையிலே நான் கேள்வி கேட்டேன் என்றால் நாம் அனைவரும் கை தூக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் கை தூக்கலாம். சமுதாயத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நானும் ஈமான் கொண்டவன் தான், முஃமின் தான் என்று தன் கரத்தை உயர்த்தலாம். இரண்டாவது கேள்வி, யாரெல்லாம் வெட்கத்துடன் வாழ்கிறார்கள் என்று கேட்டால் நம்மிலே பலரும் கை தூக்க முடியாது. நம்முடைய முஹல்லாக்களிலும் நம்முடைய சூழ்நிலைகளில் வாழக்கூடிய பல வாலிபர்களும் சரி பெண்களும் சரி கை தூக்க அவர்களுக்கு இயலாமை ஒன்று ஏற்படும். காரணம் என்ன? இன்று மார்க்கத்தை நாம் எப்படி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு சம்பிரதாயம், அது என்னுடைய ஆப்ஷனல். நான் வேண்டுமென்றால் அதை பின்பற்றலாம், வேண்டாம் என்று சொன்னால் அதை விட்டுவிடலாம். இன்று பல நபர்களை நாம் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கிறோம். இவன் என் தலைவன், அவர் என் தலைவன், இவர் எனக்கு முன்னணி, இவர் எனக்கு வழிகாட்டி. ஆனால் வெட்கப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு முஃமினாக இருந்து யாரை பின்பற்ற வேண்டுமோ அவர்களை பின்பற்றாமல் ஒரு சில குறுகிய காலத்திற்கு ஒருவனை தலைவனாக நாம் தேர்ந்தெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனித சமுதாயத்திற்கு மனிதர்களை படைத்த இறைவன் ஒரு முன்மாதிரியை கொடுக்கிறான். இந்த முன்மாதிரியை வைத்து நீ அசைய வேண்டுமா, இவர்களுடைய அசைவை பார். நீ உண்ண வேண்டுமா, இவர்கள் எப்படி உண்ணுகிறார்கள் என்று பார். நீ வணிகம் செய்ய வேண்டுமா, இவர்களுடைய வணிகத்தை பார். நீ ஒரு குடும்ப விஷயத்தில் நீ ஈடுபட வேண்டுமா, இவர்களை பார் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரியை நமக்கு தர யாரை பின்பற்றுகிறோம் தெரியுமா? வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ், சோஷியல் மீடியாஸ், ட்ரெண்டிங் இஷ்யூஸ்.
ஒரு விஷயம் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் சாதாரணமாக மாறிவிடுகிறதோ அதை நான் பின்பற்ற வேண்டும். முடி வெட்டணும்னு உங்க பசங்க கிட்ட போய் கேளுங்களேன், யாரை போல் நீ முடிவெட்ட போகிறாய்? நண்பர்களே, வெட்கம் என்ற ஒரு தலைப்பு. ஆனால் இன்னைக்கு எதுக்கு வெட்கப்படணுமோ அதுக்கு வெட்கப்படல, எதை உபயோகப்படுத்தணுமோ அதை வெட்கப்படக்கூடிய ஒரு காலம் அப்படியே டோட்டலா தலைகீழாக மாறிவிட்டது. தலைப்பாகை கட்டுவது இன்னைக்கு ஒரு பக்கம் ஃபுல்லா செரச்சிட்டு ஒரு பக்கம் ஃபுல்லா ரெட் கலர் அடிக்க சொன்னாக்கா இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் வி ஆர் ரெடின்னு கை தூக்குறான். ஜி மூக்குலையும் காதலையும் கம்பல் குத்திக்க சொன்னாக்கா வி ஆர் ரெடின்னு கை தூக்குறான். ஆண்கள் பெண்களை போல ஆடையை அணிய சொன்னால் நாங்க ரெடின்னு கை தூக்குறான். இதுவெல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் லானத் செய்தார்களாம். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா. எந்த ஒரு ஆண் பெண்களை போல தன்னுடைய உடையையோ நடையையோ பேச்சையோ தன்னுடைய உடல் விஷயத்தையோ மாற்றுவானோ, பெண்களை போல ஆகுவானோ, அவன் மீது பெருமானால் லானத் செய்கிறார்கள். அதே போன்ற முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர்ரிஜால், எந்த ஒரு பெண் ஆணை போல ஆடையிலும் பேச்சிலும் தன்னுடைய எல்லா விஷயத்திலும் ஆணை போல மாற்றுவாளோ எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணின் மீதும் சாபம் இடுகிறார்கள். நண்பர்களே, ஒரு பக்கம் ஜுப்பா போடுறதை வைங்க, ஒரு பக்கம் தலைப்பாகை கட்டுவதை வைங்க, இன்னொரு பக்கம் ட்ரவுசர் போடுற கலாச்சாரத்தை வைங்க. இன்னைக்கு உங்க பசங்க எதுக்கு வெட்கப்படுவாங்க? பிராங்கா பதில் சொல்லுங்க. ட்ரவுசர் போடுறதுக்கு எல்லாரும் ஓகே, இட்ஸ் நாட் அ இஷ்யூ, அது எல்லாருமே போட்டுக்கலாம். ஜுப்பா போட சொல்லுங்க, नहीं होता साहब, शर्म आता हो जी, वो शर्म की बात है. क्या है? मुस्तफा जैसे कपड़े पहनना शर्म की बात है. अस्तगफिरुल्लाहिल अज़ीम, जो पेशाब करके नहीं धोता उसके कल्चर को फॉलो करना क्या प्राउड की बात है जी. कादलियों मूकलियों कुत्तिगिरदु அது वो नॉर्मलाइज, वो कल्चर है, वो ट्रेंड है. आप बैकवर्ड की बात कर रहे, आप अमामा की बात कर रहे, आप जुब्बे की बात कर रहे, आप अतर की बात कर रहे, आप सुरमा की बात कर रहे. ये 14 सदियों की पहले की बात है. ट्रेंड की बात करो इमाम साहब. ये ट्राउजर पहनना कोई मतलब यानी ये बैकवर्ड नहीं है, ये ट्रेंड है, यानी यही तो पहनना चाहिए. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். எதை வெட்கமாக நினைக்க வேண்டுமோ அது வெட்கமல்ல. எது பூமான் நபியுடைய சுன்னத்தோ அதை பின்பற்றுவதற்கு நமக்கு வெட்கமாக இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், இன்னல் ஈமான வல் ஹயா, ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது. குர்ஆன் ஜமீஆ, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇதா ருஃபிஅ அஹதுஹுமா ரஃபஅல் ஆகர், இதிலிருந்து ஒன்றை நாம் அகற்றிவிட்டால் மற்றொன்று தானாகவே அகற்றி விடப்படும், மற்றொன்று தானாகவே காணாமல் போகிவிடும். ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு மனிதருக்கோ வெட்கம் இல்லை என்று சொன்னால் அவனிடம் எதுவும் இருக்க தேவையில்லை. ताहा नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम हुजूर फरमाते हैं, इदा लम तस्तही फफअल मा शिअत, अगर तुझे शर्म नहीं जो जी चाहा कर ले. आका दो जहां सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाते, अगर तेरी जात में शर्म नहीं, अगर तुझे हया नहीं, फिर क्या करना चाहिए? दिल जो चाहता कर ले. इसलिए जिसे शर्म है उसके दिल में ईमान है, जिसे शर्म है वो इबादत का लायक है. जो शर्म रखता है, हया रखता है, उसको अल्लाह अपने रहमतों से खाली नहीं करता. जो बेशर्म है, जो बेहया है, उसके लिए दीन में कोई हिस्सा नहीं है. अल्लाह रब्बुल इज्जत हमारे कौम को, हमारे बच्चों को बाहया वाले बनाए और बाशर्म वाले बनाए. शर्म से मुराद क्या है? வெட்கம்னா என்னது? இன்னைக்கு வெட்கப்படுறோம் அப்படின்னாக்கா அந்த வெட்கம் தைரியமா இருக்கணும், பிரேவா இருக்கணும், போல்டா இருக்கணும். என்ன பொம்பளை மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்க? அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மென்மையை பற்றியும் அவருடைய ஆடை விஷயத்தை பற்றியும் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கன்னி பெண்ணை விட அதிகமாக பெருமானார் வெட்கப்படுவார்களாம் தன்னுடைய ஆடை. ஜி ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தன் வாழ்நாளிலே எந்த ஆடையை அணிந்து அவர்கள் உலகத்தின் மக்களுக்கு முன்னால் வளர்ந்து திரிவார்களோ செல்வார்களோ, தன்னுடைய வாழ்நாளில் எத்துணை முறை ஹஜ்ரத் உஸ்மான்
குளித்துள்ளார்களோ ஒரு முறை கூட ஆடையை கழட்டிட்டு குடிக்கலையா? எந்த ஆடையை உடுத்துக் கொண்டு இருப்பார்களோ அதே ஆடையோடு தான் அவர்கள் குளிக்கவும் செய்வார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு अलैहि वसल्लम आज हया खत्म, क़यामत के कुर्बे क़यामत के निशानियों में से एक निशानी अल्लाह हया को उठा लेगा। आज हमारे नजरों के सामने हम देख रहे हैं, हमारे घरों में नहीं, हया नहीं है। सरकारे दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम औरतों के बाल के मुताल्लिक फरमाए, பெண்களுடைய முடிகளுடைய விஷயங்களை பற்றி பெருமானார் சொன்னார்கள். எந்த இல்லத்தில் பெண்களுடைய முடி தெரியுமோ ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இன்னைக்கு எந்த வீட்டு உள்ள நகாபுல இருக்கும், வீட்டுக்கு வெளியிலேயே நகாப் இல்ல, வீட்டுக்கு வெளியிலேயே ஸ்கார்ஃப் தோல்ல தான் இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். ஒரு சமுதாய மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்திலே மக்களுக்கு மிக ஒரு கடினமான ஒரு வசியத்தை செய்தார்கள். எந்த ஒரு சமுதாயம் ஹயா செய்வதற்கு மறந்து விட்டதோ அல்லாஹ் 2 தண்டனைகளை அவர்களுக்கு மத்தியிலே கொடுப்பானாம். 2 पनिशमेंटों को, 2 सजाओं को अल्लाह उस कौम पर मुसल्लत करेगा। 2 सजाएं क्या है? कम उम्र में अल्लाह मौत देगा। अल्लाह हमारे बच्चों को तवील हयात नसीब फरमाए. अल्लाह நம்முடைய குழந்தைகளுக்கு நீண்ட ஹயாத்தை நசீபாக்கி தருவானாக. சிறு சிறு வயதிலே மௌத்தை தருவானாம். எதனால? வெட்கத்தை இழந்து வாழ்வதினால். ஒரு சமுதாயம் அப்படி இருந்தால் முதல் தண்டனை அல்லாஹ் குறுகிய வயதிலே அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் மௌத்தை தருவானாம். 40 चले गए जमाना था, अभी देखो 30, 35, 25, 20, 18 क्या है नहीं मालूम, खा के सोया चले गए. अस्तगफिरुल्लाहिल अज़ीम. हम नजरों के सामने इन बातों को गवाह बनकर देख रहे, நாம் கண்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். दूसरी बात क्या है? अल्लाह रब्बुल इज्जत उस कौम को अजीब अजीब बीमारियों से मुसल्लत करेगा. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் புது புது நோய்களை கொண்ட அந்த சமுதாய மக்களை அல்லாஹ் அந்த நோயிலே அழியச் செய்வானாம். அல்லாஹ் இந்த 2ஐ கொண்டும் நம்மையும் நம் சந்ததி மக்களையும் பாதுகாப்பானாக. பாதுகாப்பதற்கான ஒரே வழி என்னது? நம்முடைய சந்ததி மக்களுக்கு, நம்முடைய சமுதாய மக்களுக்கு வெட்கம் என்னவென்பதை அவர்களுக்கு சொல்லித் தர வேண்டும். कहां हया पढ़ाई जाती है? दिल पे हाथ रख के बोलो, स्कूलों पे हया पढ़ाई जाती? मुसलमान स्कूल का नाम ले लो, हया पढ़ाई जाती जी? வெட்கம் எங்க சொல்லி தரப்படுகிறது? ஸ்கூல்ல சொல்லி தராங்களா? कॉलेज में पढ़ाए जाते, यूनिवर्सिटीज में, कौन से इंस्टीट्यूट में, எந்த வகையான கல்வி கூடாரத்தில் வெட்கம் சொல்லி தரப்படுகிறது? உங்களுடைய குரல்களை வெட்கம்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு வெட்கம்னா என்னன்னு போய் யார்கிட்டயாச்சும் கேளுங்களேன். அது கொஞ்சம் ஷை, கொஞ்சம் ஷேம், இதுக்கு பேர் தான் வெட்கம். வெட்கத்திற்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் மாடஸ்டி, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் தன்மையை மேற்கொள்வதற்கு பெயர் தான் வெட்கம். இஸ்லாம் की इब्तिदा इबादत है. இஸ்லாமுடைய ஆரம்பம் இபாதத், முடிவு எங்க தெரியுமா? இன்திஹா அக்லாக் में है. இதனுடைய முடிவு உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய தன்மைகள், உங்களுடைய பண்புகள், உங்களுடைய குணங்களின் மீது அமைந்துள்ளது. इबादत में फक्त कोई बंदा कामयाब होकर ये ना समझे कि मैं कामयाब मुसलमान हूं. अगर तुम्हारे अखलाक ठीक नहीं, तुम मुसलमान नहीं. सरकारे दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम ये ना फरमाए कि वो मुसलमान है जो हज करे, जो जिहाद करे. मुसलमान वो है जिसके जुबान और हाथ से दूसरे को तकलीफ ना मिली, वो मुसलमान है. முஸ்லிம்கள் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடைய கரத்தாலும் நாவாலும் அடுத்தவர்களுக்கு நீ கஷ்டம் கொடுக்கவில்லை என்றால் நீ தான் முஸ்லிம் நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் इस बेसिक क्राइटेरिया को भूल गए. இந்த சாதாரணமாக ஒரு குவாலிஃபிகேஷன்ல இழந்து போய் விட்டோம். நம்முடைய வெட்கத்தை இழந்து விட்டால், வெட்கம் என்பது பேச்சிலே வெட்கம் இருக்கிறது, பார்ப்பதிலே வெட்கம் இருக்கிறது, நடப்பதிலே வெட்கம் இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அவர்கள் ஒரு தண்ணீர் இறைக்கும் இடத்திலே அமர்ந்து கொண்டிருந்தார்களாம். 2 பெண்கள் மட்டும் ஓரத்திலே நின்று கொண்டிருந்தார்களாம். அந்த பெண்களை ஹஜ்ரத் மூசா கவனிக்கிறார்கள். வெட்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லும் பொழுது சொல்லுவான், அவர்கள் நடந்து வந்த, அந்த பெண்கள் நடந்து வந்த முறையும் வெட்கத்தோடு நடந்து வந்தார்கள் என்று சொல்லுகிறான். வெட்கம் என்பது நடையில் இருக்க வேண்டும், உடையில் இருக்க வேண்டும், பேச்சில் இருக்க வேண்டும், அமர்வதில் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் வெட்கத்தோடு வாழ்பவர்கள் வெற்றி கொள்வார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்களுடைய பெயர் என்ன தெரியுமா? காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், வெட்கத்திலே தலை சிறந்தவர்களாம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறையிலே அமர்ந்துள்ளார்கள். கால் முட்டிக்கால் இருக்குல்ல, கால் இது முட்டிக்கால் இது, துணி இவ்வளவு தூரம் இருக்கு.
இவ்வளவு தூரம் நார்மலா இது ஹலால். முட்டிக்காலுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு துணி தெரிஞ்சிச்சுன்னா ஹராம். இன்னைக்கு கேளுங்களேன், எதிலிருந்து எதுவரை மறைக்க வேண்டும் என்று. அண்டர்வேர் போடுற இடத்தை மட்டும் தான் எல்லாரும் காமிப்பாங்க. இவ்வளவுதான் மறைக்க வேண்டிய இடம் என்ன ஒரு ஆணுக்கு, இவ்வளவுதான். இங்க இருந்து இது வரைக்கும் மறைச்சிட்டா போதும். சட்டம் என்ன தெரியுமா? ஒரு ஆணுக்கு மறைக்க வேண்டிய அவுரத் என்ன தெரியுமா? பெல்லி பட்டன்ல இருந்து பம்பீஷே தன்னுடைய தொப்புளில் இருந்து தன்னுடைய முட்டுக்கால் கீழே வரை மறைப்பது நிச்சயமாக கட்டாயமாக மறைக்க வேண்டிய ஃபர்து. அது அதற்கு ஒரு துளியாவது மேலே நாம் காண்பித்து விட்டால் அது என்ன தெரியுமா? கேஷுவல். அது என்ன தெரியுமா? உண்மையில ஹராம். அது அல்லாஹ் நம்ம இந்த ஹராமிலிருந்து பாதுகாப்பானாக. நம்முடைய சந்ததி மக்களுடைய அந்த விஷயத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. घर में ट्राउजर पहनना हराम है. आज मैं औरतों के हया के बारे में बात करने के लिए आया, मगर अल्लाह रब्बुल इज्जत सिर्फ कॉमन हया की बात करा रहा है. अल्लाह रब्बुल इज्जत की जो मंशा है वो करे. जी, எதிலிருந்து எதுவரை மறைக்க வேண்டுமா? தொப்பலிலிருந்து முட்டுக்கால் கீழ் வரை மறைக்க வேண்டியது ஒவ்வொரு ஆணுக்கும் கட்டாய கடமை. இன்னைக்கு யார் வீட்டில் எந்த பசங்க அப்படி இருக்காங்க? சரி, பசங்களை விடுங்க, இதுக்கு மேல தாண்டி போங்க. பெண்கள் எங்க இருக்காங்க? பெண்களுக்கு மறைக்க வேண்டிய பாகங்கள் எது? அவளுடைய தலை முடியிலிருந்து அவளுடைய கால் வரை அனைத்தும் மறைக்க வேண்டியது. எனவே அவளுக்கு பெயர் அவுரத். அவுரத் என்ன தெரியுமா? மறைக்க வேண்டிய பொருளுக்கு பெயர் தான் அரபியிலே அவுரத் என்று சொல்லுவார்கள். जेंडर इक्वालिटी, जी मैं बड़ा की तू बड़ा, ये सब कहां से शुरू होता? हया खत्म हुई सब आया. जी हया खत्म हुई. आज सोशल मीडिया पे इतने हम मुसलमान छा गए हैं. एक दौर था, और कालम இருந்தது, मैदाने जंग में हम माहिर थे, हमने फला मैदान में माहिर थे. आज कहां है? முஸ்லிம்களுடைய ஆண்கள் எதுல தீவிரமா இருக்கிறோம், பெண்கள் எதுல தீவிரமா இருக்கிறோம்? சோஷியல் மீடியாஸ்ல ட்வீட் போட சொல்லுங்க, அல்லது ரீல்ஸ் போட சொல்லுங்க. லைக்ஸ் में और सब्सक्राइब्स में हमारी जिंदगी जीती है. शर्म क्या है? வெட்கம்னா எது? ஒரு ஆள் என்ன பார்த்து என்ன நினைப்பான் அப்படின்ட்டு தன்னை அடக்கிக் கொள்வதற்கு பெயர் தானே வெட்கம். இந்த வெட்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான் பண்ணாதடா, முதல்ல உன்னை படைச்ச ரப்பு உன்னை பார்க்கறான்னு பண்ணு. அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உன்னை பார்த்து என்ன நினைப்பான்? அல்லாஹ் உன் ஆடையை பார்த்து என்ன நினைப்பான்? அல்லாஹ் உன் செய்கையை பார்த்து என்ன நினைப்பான்? அல்லாஹ் உன் சொல்லை பார்த்து என்ன நினைப்பான் என்று வெட்கப்படுவாய் என்று சொன்னார். அதற்கு பெயர் தான் உண்மையான வெட்கம். அல்லாஹ் எதை பார்த்தாலும் பார்த்துக்கிறான். முன்னாடி இருக்கிற அப்துல்லா பாய் பாப்பாரா, அவன் பாப்பானா இவன் பாப்பானா? மனிதர்களுக்காக வாழாதீர்கள். மனிதர்களுக்காக வாழ்ந்தால் ஜெயிக்க முடியாது. மனிதர்கள் இவன் பார்த்தாலும் அவன் பார்த்தாலும் ஓ கபருக்கு நீ தான் பதில் சொல்ல போற, உன்னுடைய ஹஷ்ருக்கு நீ தான் பதில் சொல்ல போகிறாய். அல்லாஹ் பார்ப்பான் என்று ஒருவன் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு வாழ்வான் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் உண்மையான வெட்கம். ஹஜ்ரத் சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதன் வந்தானாம், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? ஹஜ்ரத் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிப்பான். சந்தோஷமாயி திரும்பி போயிட்டான். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி வரா, ஆமா நான் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருந்தானா? நான் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தானா? அல்லாஹ் பார்க்கும் பொழுது நான் அந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தேனா? ஹஜ்ரத் சுஃபியான் சௌரி ஆம் என்று சொல்ல அசிங்கப்பட்டு மயக்கப்பட்டு அப்படியே கீழே விழுந்தாராம் அந்த மனிதர். ஜி, நான் பாவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சிகரெட் அடிக்கிறான் அல்லது ஒரு சின்ன தப்பு செய்யறான், அவர் பார்க்க கூடாது இவர் பார்க்க கூடாதுன்னு ஓடி ஒதுங்கி ஒரு இடத்துல போய் யாருமே பார்க்கலன்னு நீ செய்தியே, அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவங்கிட்ட என்ன பண்ணுவ? வெட்கம் இல்லை, மானம் இல்லை. நமக்கு ஒருவன் யாராவது ஒருவன் நம்மை பார்த்து ஏதாவது சொல்லிவிட்டால் சொரணை வந்துருது, சூடு வந்துருது. மலக்குமார்கள் நம்மை பார்த்து என்ன சொல்ல போகிறார்கள்? நாளைய கபரிலே ஒரு பெண்மணி, அவள் வாழ்நாளிலே மானத்தை மறைக்காதவள், அவள் வீட்டிலிருந்து வெளியே சுற்றி கொண்டிருப்பவள், அவளை கபரிலே வைக்கப்படும் பொழுது மலக்குமார்கள் சிரிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். जी, जो बेहया औरत है उसको जब कब्र में रखा जाता, लहद में उतारा जाता, फरिश्ते उसको देख के मुस्कुरा यानी हंसेंगे. கேட்கப்பட்டது ஏன் சிரிப்பார்கள் என்று. தன் வாழும் காலத்திலே அவளுடைய உடலை மறைத்திருக்க வேண்டும். வாழும் காலமெல்லாம் உடலை மறைக்காமல் இன்று எதுவுமே இல்லாத சந்தர்ப்பத்திலே அவளுடைய உடலை மறைக்கிறார்கள் என்று மலக்குமார்கள் பார்த்து சிரிப்பார்களாம். கபரிலே வைக்கப்படும் பொழுதும் சிரிப்பார்களாம். காரணம் என்ன? அவள் இல்லத்தில் இருந்திருக்க வேண்டியவள், இல்லத்திலே வசித்திருக்க வேண்டியவள். மக்கள் எல்லாம் தொழுகைக்கு பள்ளிக்கு சென்றாலும் ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டின் உள்ளறையிலே தொழுவது தான் அவளுக்கு சிறந்தது என்று சொல்லப்பட்டும் அவளுடைய உடலில் உயிர் இருக்கும் பொழுதெல்லாம் ஊரெல்லாம்
துப்பாக்கி சுற்றினால் இன்று உடலில் இருந்து உயிர் பிடுங்கப்பட்ட பொழுது இனி கபருக்கு வந்து சேர்கிறாள். இதை பார்த்து நாங்கள் சிரிக்கிறோம் என்று சொல்லப்படுவார்களாம். அன்பர்களே, ஹயா கைசி ரஹனா, வெட்கம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வெட்கத்தை பார்த்து ஹஜ்ரத் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையிலே அமர்ந்திருந்தார்கள். முட்டு காலிலிருந்து கொஞ்சம், அதாவது சாதாரண காலில் இருந்து இவ்வளவு தூக்கி இருக்கு, இதுக்கு மேல தூக்குனாதான் ஹராம். சாதாரணமா கேஷுவலா உட்கார்ந்து இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜா அபூபக்கர், ஹஜ்ரத் அபூபக்கர் வந்தாங்க. பெருமானார் தன் போஷ மாத்தல எப்படி அமர்ந்திருந்தார்களோ அப்படித்தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஜா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் வந்தார்களாம். பெருமானார் எப்படி அமர்ந்திருந்தார்களோ அப்படித்தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஜா அலியுன் முர்ததா, ஹஜ்ரத் அலி வந்தார்கள். பெருமானார் எப்படி அமர்ந்திருந்தார்களோ அப்படித்தான் அமர்ந்திருக்கார்கள். சாதாரணமா கால்ல கரண்ட கால்ல இருந்து கொஞ்சம் லைட்டா மேல தூக்கி இருக்கு, காலுக்கு கீழே தான் இருக்கு. ஜா உஸ்மான், ஹஜ்ரத் உஸ்மான் வருகிறார்கள். பெருமானார் எழுந்து தன் ஆடையை சரி செய்து தன்னுடைய துணியை கீழே வைக்க இழுத்துட்டு உட்கார்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்கள் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் வந்தோம், அப்பொழுதெல்லாம் நீங்கள் எப்படி அமர்ந்திருந்தீர்களோ அப்படித்தான் அமர்ந்தீர்கள். உஸ்மான் வந்தவுடன் ஏன் இந்த மாற்றம்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அம்பியா தாஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவரை பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படுவார்களோ அவரை பார்த்து இந்த முஹம்மது ஏன் வெட்கப்படக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தை வைத்து தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு பாடம் எடுத்தார்கள். நண்பர்களே, அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லாரும் எதுக்கு பின்னாடி ஓடுறாங்க? நீங்க வளர்க்குறீங்க, உங்க பசங்க தான், உங்க ஆண் பிள்ளைகள், உங்கள் பெண் பிள்ளைகள் தான். பணம் பணம் பணம், இந்த மூணு தான் நம்முடைய கோல்ஸ். என்னன்னு யார்கிட்ட கேளுங்க? மணி. நம்முடைய எய்ம் ஆம்பிஷன்ஸ் என்ன? மணி. காசு சம்பாதிக்கிறது தான். காசு சம்பாதிச்சவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? வாழ்க்கையில் வெற்றி என்பது என்ன? जिंदगी की कामयाबी क्या है? क्या मतलब फिरौन जैसा पैसा कमाना चाहते, हारून जैसा पैसा कमाना ना चाहते? फिरौन क्या कामयाब हो गया? फिरौन अவ்வளவு காசு வச்சிருந்தான், வெற்றியாளன் ஆயிட்டானா? ஹாமான், ஷத்தாத், அபூ லஹப், அபூ ஜஹல், உத்பா, ஷுஅபா, எவ்வளவு பேர் வந்தாங்க. பணம் வைத்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் என்றால் நான் கூறிய அத்தனை நபர்களும் வெற்றி பெற்றவர்கள். பணம் இல்ல. ஹஜ்ரத் அய்யூப் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே படுத்தார்கள். உலகத்துடைய பார்வையிலே ஹஜ்ரத் அய்யூப் எங்க சக்சஸ்ஃபுல்? நோய்வாயில படுக்கையில படுத்திருந்த ஒரு மனுஷனை பார்த்து இந்த உலகத்தை சக்சஸ்ஃபுல் மேன் சொல்ல வைங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், நிஅமல் அப்த், அடியான் என்றால் அய்யூபை போல வாழுங்கள். காரணம் என்ன? வாழ்நாளிலே உயர்வும் தாழ்வும் எது நடைபெற்றாலும் நீ அல்லாஹ்வுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்தாயா? நீ பணத்தை அடைந்தாயா, பணத்தை இழந்தாயா? கபரிலே இது கேட்கப்படாது, ஹஷரிலே இது கேட்கப்படாது. அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டாயா? அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டாய் என்றாய் நீ ஹஜ்ரத் அய்யூபை போல வாழ்நாள் முழுவதும் ஹஜ்ரத் யாக்கூபை போல மகனை தொலைத்து விட்டு கண் பார்வை இழந்த ஒரு முதியவர், அவர் வெற்றி பெற்றவரா? हजरत याकूब की किस्सा कुरान से सुनो। जिंदगी भर अपने औलाद के खोने के गम में नाबीना हो गए। इस इंसान को देखकर, इस बूढ़े इंसान को, जो ज़ईफ इंसान को देखकर ये दुनिया वाले कोई बोलेंगे ये कामयाब इंसान है। नहीं नहीं, ये हमारे नजरों में तो नाकाम है। खुदा कहता है बंदा बनना है तो याकूब जैसे बनो, बंदा बनना है तो अय्यूब जैसे बनो, बंदा बनना है तो ऐसे बनो जो खुदा की फरमा बरदारी की जिंदगी जीकर जो कामयाब हुए, ऐसे बनो। ये कामयाबी के सबक अपने बच्चों को सुनाओ, ये कामयाब का राज अपने बच्चों को सुनाओ। कपड़े पहनना है मेरी मर्जी, என் உடல், என் உயிர், என் உரிமை, நான் எப்படி வேணா இருப்பேன்। आज वक्त खत्म हो गया, औरतों के हया के बारे में बात आई नहीं। खैर जी, என்னுடைய உடல், என்னுடைய உரிமை, ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணா ட்ரெஸ் போடுவேன், அதை யாரு கேட்கறதுக்கு? என் முடி நான் எப்படி வேணா வெட்டுவேன், ஏன் என் வாழ்க்கை நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன், இது வாழ்க்கை அல்ல जी। मेरी जो अपनी मनमानी जिंदगी गुजारता है, தான் இஷ்டப்பட்ட வாழ்வை வாழ்றதுக்கு என்ன பேர் தெரியுமா? அதுக்கு பேர் மிருகம்। எங்க பசி எடுத்துச்சோ அங்க சாப்பிடும், எங்க இயற்கை உபாதை வந்துச்சோ அங்க டிஃபிகேட் பண்ணும், எங்க தனக்கு சேரணும்னு தோணுச்சோ அங்க அது வரியா, அது ரோடா, அது வீடா, அதெல்லாம் பார்க்காது, தனக்கு சேரணும்னு தோணுச்சு சேர்ந்துரும், தனக்கு சண்டை போடணும்னு தோணுச்சு சண்டை போட்டுரும்। இதற்கு பெயர் என்ன? ஜான்வர் है। இதற்கு பெயர் என்ன?
மிருகம். மனிதனாக அல்லாஹ் உன்னை படைத்துள்ளான் என்று சொன்னால் மனிதனாக நீ என்ன செய்யணும்? உன் இஷ்டப்படி அல்ல, உன் படைத்த ரப்பின் இஷ்டப்படி நீ வாழ்வதற்கு பெயர் தான் உனக்கு முஸ்லிம், உனக்கு மோமின். இதுதான் அடிப்படை. मैं मुसलमान हूं, நான் முஸ்லிம் தான், ஆனா வியாபார விஷயத்துல நான் என் இஷ்டம் தான் நான் செயல்படுத்துவேன். मैं मुसलमान हूं, ஆனா Dress உடைய விஷயத்துல எனக்கு எது பிடிக்குதோ அதை தான் நான் செய்வேன். நான் முஸ்லிம் தான், எனக்கு எது பிடிக்குதோ அது சாப்பிடுவேன். நீ பெயரளவில் முஸ்லிமே தவிர வாழ்வளவில் முஸ்லிம் அல்ல. அன்பர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு பெண்மணி உம்முல் ஹல்லாத் ஷஹாபி பெண்மணி பெருமானாரை நோக்கி ஓடி வருகிறார்கள். தன் மகன் இறந்து விட்டான், ஜனாசா அப்படியே இருக்கு. வீட்டில இருந்து வேக வேகமா ஓடி வராங்க. எப்படி ஓடி வராங்க? ட்ரெஸ் போட்டுட்டு, ஷால் போட்டுட்டு, நக்காப் போட்டுட்டு ஓடி வராங்க. அப்படி ஓடி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார், உன் மகன் இறந்து விட்டான், இப்படிப்பட்ட நேரத்திலும் நீ உடலையும் உன்னுடைய ஒட்டுமொத்த உடலையும் கவர் செஞ்சுட்டு தான் ஓடணுமா? உம்முல் ஹல்லாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்களாம், மரணித்தது என் மகன் தான் தவிர என் வெட்கம் அல்ல. जी मेरा बेटा मौत हो गया, मेरी हया नहीं, ये जिंदगी है, ये जिंदगी है. हजरत सैयदा फातिमा ज़हरा रजी अल्लाह अन्हा अपने आखिरी वक्त में 3 वसीयतें दिए. தன்னுடைய படுக்கையிலே, மௌத்துடைய படுக்கையிலே, மரண படுக்கையிலே ஹஜ்ரத் ஃபாத்திமா ஸஹரா 3 உபதேசம் செய்கிறார்கள். என் ஜனாசா இரவில் தான் எடுத்துச் செல்ல வேண்டும். என் ஜனாசா ஓலை பேரித்தம்பழங்களுடைய ஓலை மட்டைகளை என் ஜனாசாவுக்கு மேல் தான் போட்டு கொண்டு போக வேண்டும். என் ஜனாசா கஃபனை இருக்க கட்டக்கூடாது. யாரோ கேட்டாங்களாம், இந்த 3 வசியத் எதுக்குன்னு. அதற்கு உடனே ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரின் அருமை புதல்வி, ஹஜ்ரத் அலியின் அருமை மனைவி, ஹசனைனுடைய அருமை தாயார், இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ஸ்ரீதேவி பெண்மணி ஃபாத்திமா ஸஹரா, சொர்க்கத்து பெண்களின் தலைவி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், என் கஃபனுடைய உடையை இருக்க கட்டாதீர்கள் என்று சொல்ல காரணம் என்ன? என் கஃபனுடைய இருக்க கட்டிவிட்டால் ஃபாத்திமாவுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்று இந்த உம்மத்துக்கு தெரிந்துவிடும். எனவே வாழும் காலத்திலே உடுத்த உடைகள் அல்ல, வாழும் காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபான் 2 கூட்டத்தினர், அந்த 2 நபர்களும் நரகத்திற்கு செல்வார்கள். ஒருவரை பற்றி பெருமானார் சொல்லிவிட்டு மறுவரை பற்றி பெருமானார் சொல்லுகிறார்கள், நிசாஉன் ஆரியாத்துன் காசியாத்துன் முஅம்மிலாத்துன் மூலியாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உடை அணிந்தும் நிர்வாணமானவர்கள் அந்த பெண்மணிகள் நாளை நரகத்திற்கு தான் போவார்கள் என்று. இன்றைய பெண்மணிகள் உடல் அமைப்பை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய உடலை அடுத்தவன் காண்பிப்பதற்காக, உண்மையில் என்ன தெரியுமா, தன்னுடைய உடலுடைய அமைப்பை அல்லது உடலுடைய நறுமணத்தை அந்நிய ஆணுக்கு தெரியப்படுத்தக்கூடிய பெண்ணுக்கு பெயர் என்ன தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? ஒரு பெண் தன்னை அடுத்தவன் பார்க்க வேண்டும், மஹரமான அல்ல, மஹரம் அல்லாத ஒரு நபர்கள் பார்க்க வேண்டும், என் அழகை ரசிக்க வேண்டும், நான் போடுகின்ற நறுமணத்தை அவன் நுகர வேண்டும் என்று ஒரு பெண்மணி இப்படி இருந்தால் என்று சொன்னால் அவளுக்கு பெயர் என்ன தெரியுமா? பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடாத ஒரு பெயர். அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தின் பெண்மணிகளை பாதுகாப்பானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை புதல்வி, அருமை மகள் அன்னை ஃபாத்திமா ஸஹரா தன்னுடைய கஃபனை எப்படி கட்ட வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு உபதேசம் செய்கிறார்கள். பிறகு அந்த கஃபனுக்கு மேலே பேரித்தம்பழங்களுடைய மட்டைகளை போடுங்கள். காரணம் என்ன? தூரத்திலிருந்தும் ஒரு மனிதன் என்னுடைய ஜனாசாவை கூட பார்த்து விடக்கூடாது, என்னுடைய ஜனாசா சுமந்து செல்வதை கூட பார்த்து விடக்கூடாது என்று சொன்னார்கள். இரவிலே எடுத்து செல்லுங்கள். இரவின் நேரத்திலும் ஒரு சமயத்திலே நிலவின் வெளிச்சத்திலோ அல்லது ஒரு விளக்கின் வெளிச்சத்திலோ எடுத்து செல்வது ஒரு பெண்ணுடைய ஜனாசா என்றும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இரவிலே எடுத்து செல்லுங்கள் என்று தன்னுடைய கணவர் ஹஜ்ரத் அலியுல் முர்ததாவுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்னை ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பர்களே, இந்த மார்க்கம் வெட்கத்தில் வளர்ந்த மார்க்கம் இது. இது வெட்கப்பட்டு வளர்ந்த மார்க்கம் இது. இது வெட்கத்தால் உயர்ந்த மார்க்கம் இது. இன்று வெட்கம் இல்லை என்று சொன்னால் நம்ம எப்படியோ இந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்க பெரியவங்க வளர்த்ததுனால ஓரளவுக்கு நம்ம, அதாவது ஒரு 40% நம்ம கிட்ட வெட்கம் இருக்குன்னு ஃபார் த சேக் ஆஃப் டிஸ்கஷன் வச்சுப்போமே. நமக்கு அடுத்து உள்ள பிள்ளைகள் ட்ரௌசர் போட்டு தான் போறாங்க. அவங்களுக்கு எது ட்ரெஸ் கோடுன்னு தெரியல. வெஸ்டர்ன் கல்ச்சரில் உள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் விடுங்க, இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ன்னு பெயர் வச்சிருக்க, they are not Islamic countries, பெயர் வச்சிருக்க கண்ட்ரீஸ்ல கல்ச்சுரல் ட்ரெஸ்ஸஸ் என்னன்னு பாருங்க. எல்லாமே தோப்பு, எல்லாமே ஜுப்பா, ஃப்ரீயா ட்ரெஸ் போடுறாங்க ஆண்கள். அதுதான் நம்முடைய உடை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறுக்கமாக
உடை அணிவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கென இருக்கக்கூடிய வெட்கத்தை பேண வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. என்றால் நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆடையில் வெட்கம் அல்ல, நம்முடைய பேச்சில் வெட்கம் அல்ல. எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். வாய் திறந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது சாதாரணமாக அசிங்கமான பேச்சுக்களை சாதாரணமாக பேசக்கூடியவன் முனாஃபிக் என்று சொன்னார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر மின்ஹா வமா பதன். நீங்கள் அப்படிப்பட்ட வெட்கம் இழந்த விஷயங்களில், அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் அதுல போவாதீங்க, அதுக்கு கிட்ட கூட போவாதீங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை தடை செய்ய, இன்று வாயை திறந்தா வெட்கம் இல்லாத பேச்சு, வாயை திறந்தாக்கா மரியாதை இல்லாத பேச்சு, செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் வெட்கம் இல்லை. ஒரு பாவம் செய்து வெட்கப்படவில்லை. சாதாரணமா ஒரு பாவம் செஞ்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் ஒரு பெண்மணி பாவம் செஞ்சுட்டாங்க. முன்னாடி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தவறு இழைத்து விட்டேன். உடனே பெருமானார் முகத்தை திருப்பி கொண்டார்கள். இந்த பக்கமும் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தவறு இழைத்து விட்டேன். பெருமானார் முகத்தை திருப்பி கொண்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் தவறு இழைத்து விட்டேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீவிரமாக விசாரித்த பிறகு அவளுடைய வயிற்றிலே ஒரு கரு உருவானதை அறிந்து கொண்டார்கள். உடனே பெருமானார் அனுப்பிட்டாங்க, போ நீ பிள்ளையை பெற்றுட்டு வா. அவளை எப்படியாச்சும் தள்ளி விடணும்னு பெருமானார் பார்க்கறாங்க. பிள்ளையை பெற்றவுடன் மறுநாள் பிள்ளையை தூக்கி கொண்டு வேகமாக வருகிறாள். யா ரசூலல்லாஹ், मैं गुनाह कर दी, मैं गुनहगार हो गई जी, अल्लाह मुझे माफ करना है, क्या रास्ता है, किस काम करने पर अल्लाह मुझसे खुश हो जाएगा, अल्लाह की रजा मुझे मिल जाएगी, या रसूलल्लाह ஏதாவது பண்ணி என் பாவத்தை நான் மன்னிக்கப்பட்டு விட வேண்டும், என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குழந்தை பால் குடித்து முடியும் வரை, அது தன்னுடைய சொந்த கையால் உணவு உண்ணும் வரை நீ வரக்கூடாது, போயின்னு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பெண்மணி 2 ஆண்டுகள் முடிவடைந்த பிறகு தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக குழந்தை கையில வரும்போதே ஒரு ரொட்டி துண்டை கையில கொடுத்து தூக்கிட்டு வராங்க. காரணம் என்ன? இதை பார்த்தாவது பெருமானார் புரிந்து கொள்வார்கள், என் குழந்தை தன் கரம் கொண்டு உணவை உண்ண ஆரம்பித்து விட்டான் என்று. பெருமானாருக்கு அந்த பெண்மணி மீண்டும் மீண்டும் வர ரஜம், அவளுக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்காக சஹாபா பெருமக்களுக்கு உத்தரவிட்டார்கள். அவளுக்கு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர், யாரோ ஒரு மனிதன் சொல்லிவிட்டார், வெட்கம் கெட்ட பெண்மணி என்று சொல்லிவிட்டார். என்ன சொல்லிட்டார்? வெட்கம் இல்லாத பொம்பளை. எப்படி பார், தவறு பண்ணிக்கிட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுக்க சொன்னார்கள். ஆனால் அந்த தண்டனைக்கு முன்னால் தான் நிற்க அவர்கள் மனம் வரவில்லை, உள்ளே சென்று விட்டார்கள். உள்ளிருந்து கேட்டு விட்டார்கள். தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அந்த பெண்மணியை வெட்கம் கெட்டவர் என்று ஒன்று சொல்ல பெருமானார் ஜலாலியத்தோடு வெளியிலே வந்து சொன்னார்கள், சஹாபா பெருமக்களே, இந்த பெண்ணுக்கு கிடைத்த மன்னிப்பை இந்த மதீனத்து மண்ணுக்கு பகிர்ந்து கொடுத்தால் மதீனாவில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களும் மன்னிக்கப்படும் அளவிற்கு அல்லாஹ் இந்த பெண்ணிற்கு மன்னிப்பை வழங்கியுள்ளான் என்று சொன்னால் காரணம் என்ன? அந்த பெண்ணின் தவறு செய்து விட்டோம் என்ற வெட்கம். இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு வந்து 4 பேர் முன்னாடி தைரியமா பிரௌடா ஒரு பயமே இல்லாம 4 பேர் முன்னாடி அடுத்தவனுக்கு சொல்றோம், நான் என்ன பண்ண தெரியுமா, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம் ஜி, தவறு செய்து விட்டு வெட்கம் இல்லாதவன், நதாமத் இல்லாதவன், தன்னுடைய தலைகுனிவு இல்லாதவன், அல்லாஹ் அவனையும் மன்னிக்க மாட்டானாம். தவறை செய்து விட்ட பிறகும் அல்லாஹ்வை பார்த்து நீ வெட்கப்பட வேண்டுமா? நல்லவர்களை பார்த்து நீ வெட்கப்பட வேண்டுமா? குர்ஆனை பார்த்து நீ வெட்கப்பட வேண்டுமா? குர்ஆன் இருக்கு, ஆனா நான் ஓதலையே, பள்ளிவாசல் இருக்கு, நான் போகலையே, அல்லாஹ் இருக்கிறான், அவன் கிட்ட நான் நெருங்கலையே என்று இப்படிப்பட்ட வெட்கமும் உனக்கு வர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எதை கொடுத்து வளர்க்கிறீர்களோ, எதை கொடுத்து வளர்க்கவில்லையோ, வெட்கத்தோடு வளர்த்திடுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக ஆகும், அவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக ஆகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே சொல்லுகிறார்கள், என் அறையில் தான் பூமான் நபியை தஃபன் செய்தார்கள். இன்று நாம் கும்பது ஹிஸ்ரா, பச்சை நிறத்தின் அந்த கும்பாவை பார்க்கிறோம் அல்லவா, மதீனத்துல் முனவ்வரா, அது அன்னை ஆயிஷாவின் அறை, அது அன்னை ஆயிஷாவின் வீடு. அன்னை ஆயிஷா கூறுகிறார்கள், என் இல்லத்தில் தான், என் அறையில் தான், என் மடியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலே என் மடியிலே படுத்து அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சை விட்டார்களோ அதே இடத்தில் என் அறையிலே பெருமானார் புதைக்கப்பட்டுள்ளார்கள், தஃபன் செய்யப்பட்டுள்ளார்கள். பெருமானார் தஃபன் செய்யப்பட்ட காலமெல்லாம் அதற்கு பிறகு நான் நகாப் இல்லாம
நான் கேஷுவலாவே நான் வீட்டில் எப்படி இருப்பேனோ அப்படியே பெருமானாருடைய மன்னரைக்கு, பெருமானாருடைய அந்த கபருக்கு, ரவுதாவுக்கு சென்று விட்டு வருவேன். சிறிது காலம் கழித்து ஹஜ்ரத் அபூபக்கர் என் அருமை தந்தையும் அவர்களுக்கு அருகாமையிலே, பெருமானாருக்கு அருகாமையிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்பொழுது அது என் கணவர், இது என் தந்தை. நான் கேஷுவலாவே ட்ரெஸ் போட்டிருந்தேன், நான் நார்மலாவே எப்போ என் வீடு தானே நான் போவேன் வருவேன். எப்பொழுது சையதுனா உமர் அடக்கம் செய்யப்பட்டார்களோ, ஜி அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள், எப்பொழுது என் கணவர் அல்லாத, என் தந்தை அல்லாத வேற ஒரு மனிதர் உயிரோடு அல்ல, அவர்களுடைய உடல் அந்த மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டதோ, அன்றிலிருந்து நான் என் ஒட்டுமொத்த உடலையும் மூடிக்கொண்டு தான் என் கணவரையும் என் தந்தையும் ஜியாரத்துக்கு செய்வேன் என்று சொல்ல, அப்படிப்பட்ட வெட்கத்திற்கு சொந்தமான இந்த மார்க்கத்தின் பெண்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தின் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வெட்கத்தை தருவானாக, இந்த வெட்கத்தை கொண்டு உயர்வை தருவானாக. வெட்கமும் ஈமானும் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது போல இந்த வெட்கத்தை கொண்டு நமக்கு ஈமானை நசீபாக்கி தருவானாக. வெட்கத்தோடு வாழ்ந்து நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களோடு அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. நண்பர்களே, நாம் சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.